ஹலோ காய்ஸ், கெனான் பிரிண்ட்ரு G3730 மாடல் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினோம். வெளியே வாங்குறத விட கொஞ்சம் அமேசானில் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மியாக கிடச்சிது. நீங்கள் வெளியே விசாரிச்சு பாருங்கள், எங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அங்கே பார்த்து வாங்கிக்கோங்க. வெளியே கடையில் கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, அமேசானில் இருந்தாலும் சரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த பிரிண்ட்ரு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா உழைக்குது. பிரிண்ட்ரு எப்படி அன்பாக்ஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நானும் தேடி பார்த்தேன். தமிழில் கிடைக்கவே இல்லை, அதனால் தமிழில் ஒரு வீடியோ போடுவோமேன்னு போடுறேன், பார்த்துக்கோங்க. அதை நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இங்க் இருக்கும் 4, அது உங்களுக்கே தெரியும். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டு, 3 கலரு, ஒரு டேட்டா கேபிள், ஒரு பவர் கேபிள், 2 கேட்ரேஜ் இருக்கும். கலர் கேட்ரேஜ் ஒன்று, பிளாக் அண்ட் ஒயிட் கேட்ரேஜ். டேட்டா கேபிள் ஒன்று சொல்லிவிடுங்க. அப்புறம் பவர் கேபிள் சொல்லிவிட்டு மேலே அந்த கார்னரில் இருக்கும், அதை பார்த்து பவர் கேபிளையும் சொல்லிவிடுங்க. பவர் கேபிள் அங்கே நீங்கள் சொருவி முடிச்சுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணிட்டு தான் மற்றது எல்லாமே நீங்கள் இங்கு ஊற்றணும். பவர் கேபிள் சொல்லிவிட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மேலே இருக்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து கேட்ரேஜ் போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு 2 இடம் இருக்கும். உள்ளே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளூவை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன்னா மேலே போட்டிருக்கு பாருங்கள், சீனா கலரு, பீனா பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதுக்கேற்ற மாதிரி கேட்ரேஜை அந்த இடத்துல போடணும். சியும் பியும் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. கேட்ரேஜை எடுத்து இந்த ஸ்டிக்கர்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தனியாக, ஏன்னா ரெண்டுமே 2 பாக்ஸில் தனியாக இருக்கும். அது கீழே மட்டும் கை வச்சிடாமல் கீழேயும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், பார்த்து அதையும் ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே ஒட்டியிருக்க ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க, எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த சீன் போட்டிருக்கிறது கலருக்கு நேராக அந்த கலர் கேட்ரேஜை கரெக்டாக அது உள்ளே போட்டுக்கோங்க. அந்த பாக்ஸில் அதே மாதிரி பிரிண்டர்லேயும் சீன் போட்டிருக்கோம், அந்த இடத்துக்கு நேராக இதை போட்டுங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீன் தெரியும், அந்த இடத்துல உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணி முடிச்சோடனே அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கேட்ரேஜும் அதே மாதிரி தான், சேம். எல்லா ஸ்டிக்கரையும் நீங்களே ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேலே அதே மாதிரி கீழே ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போடுற இடத்துல பீன் போட்டிருக்கோம், அந்த இடத்துல இந்த கேட்ரேஜை அது உள்ளே போட்டுருங்க. ரெண்டு கேட்ரேஜும் ஒழுங்காக உள்ளே செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கு ஊற்றுறதுக்காக இங்கே என்ன பண்ணணும், இந்த சைடு ஃபஸ்ட்டில் இருக்க கார்னரில் இருக்கிறது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இங்கு, பிளாக் இங்கு. அதை என்ன பண்ணுங்கள், முதல்ல அதை ஓப்பன் பண்ணி அந்த பிளாக் இங்கு பாட்டில் அதில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரியே சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அப்படியே பாக்ஸ் மாதிரி மேலே வந்து அப்படியே கவுத்திங்கன்னா உள்ளே இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதான். அது மாதிரி நேராக கவுத்துட்டிங்கன்னா அந்த பிளாக் இங்க்லாம் உள்ளே இறங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த பாக்ஸில் இருக்கலாம், அந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் கீழே இறங்குறதுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே மற்ற இன்னொரு 3 கலருக்கு கூட நீங்கள் அதில் பக்கத்தில் ரீஃபில் பண்ணிக்கலாம், உள்ளே ஃபுல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற 3 கலரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூ கலருக்கு நேராக ப்ளூ கலர் ஊற்றுங்க. பிங்க் இருக்கும், எல்லோ இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி 3 கலருமே 3 இதுக்கு நேராக கரெக்டாக ஊற்றுங்க. மாற்றி ஊற்றிடாமல் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஊற்றணும். பாக்ஸு அந்த இங்கு இதை கரெக்டாக பார்த்து எடுத்து ஊற்றிக்கோங்க. அந்த ப்ளூ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளூக்கு நேராக வச்சு அந்த ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள இங்கு ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எல்லோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பிரிண்டரில் எல்லோ கலர் இருக்கிற இடத்துல அந்த இதையும் எல்லோ இங்கையும் அதில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அது அப்படியே உள்ள இங்கு ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம பிங்க்கு சொல்கிறது அங்கே இடம் பத்தாது, அதனால் இது 3 போயிட்டு இருந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பிங்க்கு நடுவில் இருக்கிறது மட்டும் பிங்க்கு மட்டும் ஊற்றிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்.
ஏன்னா எல்லாமே இறங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ பிங்க் கலர், அந்த இங்கை சென்டரில் பிங்க்கு ஊற்றிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே இப்போ இங்கெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கேப் இருக்கும் மேலே மூடி மாதிரி, அதை க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. மூடிட்டு மேலே பிரிண்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை மெதுவாக மேலே அப்படி தூக்கி விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடுது இந்த பிரிண்ட்ரு. நீங்கள் மேலே அப்படி தூக்கிட்டு விட்டிங்கன்னா அதுவே க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்க் எல்லாமே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் பேப்பரோ ஒரு கலர் பேப்பரோ வச்சு எடுத்து பார்த்துக்கோங்க.